Oh, I think my mic is up. கோட்டு சூட்லாம் போட்டு டீசெண்டாக உட்காந்துட்டு இப்படி அசிங்கமாக பண்ணலாம்னு நினைப்பாங்க. சரி பரவாயில்ல விளாடுவோம். ஆனால் அந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் போலயே. இனிமேல் ஜெயிக்க கிட்ட நம்ம புதுமுக்கு போக மாட்டேன். ஏன்னா அவன் கையாலே பிரிக்கிறான் அன்னாசி பழத்தை. நம்மளை அடிச்சுட்டா என்ன பண்ணுறது? அதனால அன்னாசி பழத்தை கையால் பிரிக்கிறது கஷ்டமா என்ன? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். நாங்களாம் ஜங்குக்கின் அடிமைகள். உண்மை அதுதான். எல்லாரும் பாருங்களேன். அவன் ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கான். அவனோட லக்கேஜ்லாம் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அவனுக்கு சேர்த்து. எங்களை இப்படி தான் வேலை வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா, என்னாச்சு இவனுக்கு? என்ன நாய்க்குட்டி மாதிரி மோப்பம் முடிச்சிட்டு இருக்கான் என்னைய போயிட்டு. டேய் சும்மாறா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் RAP மான்ஸ்டர், DANCE மான்ஸ்டர் கிடையாதுண்ணா. என்னோட பேர் ரேப் மான்ஸ்டர், டான்ஸ் மான்ஸ்டர் இல்லை. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க அதை கொஞ்சம். டேஸ்டியா இருக்கு. இதெல்லாம் போங்க. நீ சாப்பிடவே இல்ல. அலர்ஜிடா, சாப்பிட கூடாதுடா நானு. அத வேணா வெட்டி தரேன் நானு. வாயில விட்டு திரிங்கடா அத. நான் கடிச்சத டேஸ்ட் பண்ணிருக்கேன். அவன் போய் சொல்றான். என்னடா சொல்றீங்க? கடிக்கவே இல்லடா இத. இத வேணா வெட்டி குடுறா அவனுக்கு. இந்த அந்த ஓரத்துல இருக்கத மட்டும் வெட்டிட்டா. இப்ப சாப்பிடு சாப்பிடு. இப்ப மட்டும் சாப்பிடுறான் பாரு. இதுக்கு பேர் தான் ஆப்பிள் ஹேர் ஸ்டைல். எப்படி நல்லா இருக்கா? அழகா இருக்குது சிண்டு நடுவு மண்டையில. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. கியூட்டா இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல். போலாமா? இந்த குடுமி தான் ஹைலைட். ஏண்டா டேய், அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாதுடா மாப்ள. பிரச்சனையே இல்ல. இருந்தா நீங்க BTS-ஆ? எப்பறா தெரியும்? உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்களே. நீங்க சவுத் கொரியால வரீங்களா? ஆமா. மேபி. என்னது மேபியா? நீங்க ஆர்மியா? ஆமா நான் ஆர்மி. வாவ். ஓ ஆர்மியா? வணக்கம் வணக்கம். வணக்கம். மேபி. உனக்கு என்ன பிரச்சனை? மேபி மேபின்ற அடிச்சு போவோம் பார்த்துக்க. சரி வா கிளம்பலாம். அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். சரிங்க ஆர்மி, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் வரோம். அவங்க கையில கூட ஆர்மின்னு டாட்டூ இருக்கு பார்த்தியா இல்லையாடா? நான் பார்த்தனே. ஜோக் ஜோக். கிடிங் கிடிங். ஜஸ்ட் கிடிங். சாரி, ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். I can't speak English. What's it? Oh shit. English doesn't. Just kidding. Sorry, Ami. Oh, English good. Yay! You guys saw that? What you guys what? English doesn't. Oh, I don't speak English. பாத்தீங்கன்னா இவன் எதுக்கு எல்லாத்தையும் கியூட்டாக பாடிட்டு இருக்கான்? இல்லை கியூட்ன்ற பேர்ல குஞ்சு பண்றானோ? சரி விடு. டைனமைட்ல அப்படி பண்ணுவேன். எப்படி தெரியுமா? Oh my god, do you know guys what happened? Drop into water. Oh my god. So oh, I think my mic is up. I just dropped it in water. இந்த கான்செப்ட்டுக்கு டேக் தான் செட் ஆவாடுங்க. ஏன்னா JK நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். டேவும் செட் ஆவான். டே எப்படி செட் ஆவாருன்னு சொல்லுங்க. ஏன்னா பயங்கரமா ரோஸ்ட் பண்ணுவான். ரெண்டு பேரும் ரோஸ்ட் பண்ணிப்பாங்களா இல்லை வீ மட்டும் தான் பயங்கரமா ரோஸ்ட் பண்றாளா எப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அசிங்கமா கலாய்ச்சி போனாங்க தான். எவ்வளோ பேர் இன்டர்வியூல வந்து உட்கார வச்சுட்டானுங்க. என்ன வேணுங்க? ஆரம்பத்துல இருந்து இடக்க முடக்காவே கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க, நம்மளும் குடிப்போம். அடுத்த கேள்வி. என்ன நம்ம தண்ணி குடிக்கிறப்ப இவனும் சேமா தண்ணி குடிக்கிறோம்? எனக்கு தண்ணி குடிக்கிற மூடு இல்லை. அதுக்கு பதிலாக பபிள் சுட்டு விளையாடலாம். இதுக்குள்ள ஊதுனா உள்ள முட்டை வருது. ஐயோ, யாராச்சும் பார்க்குறாங்களா? நம்மள அசிங்கமாக நினச்சிட போகிறாங்க. கோட்டு சூட்லாம் போட்டு டீசெண்டாக உட்காந்துட்டு இப்படி அசிங்கமாக பண்ணலாம்னு நினைப்பாங்க. சரி பரவாயில்ல விளாடுவோம். ஆனால் அந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் போலையே. ஒரு பாட்டிலுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஸ்ட்ரா வச்சு ஊதி ஊதி விளாடலாம் போல. இதெல்லாம் யாரும் வீடியோவை கேப்சர் பண்ண மாதிரி தான். சரி, பாட்டிலுக்குள்ளே பபிள்ஸாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. நான் தான் காற்று ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என்னடா அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ. சரி இனிமேல் பண்ணல. யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சா இந்த கிறுக்கம் பார்த்துட்டானே. நிஜமா உண்மையில வேற லெவல் தான். இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலைய மாட்டான். அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கானே. நீ ஷோ வேற லெவலா இருந்துச்சுல்ல. ஆரம்பே
எல்லாரும் பாராட்டி ஆகணும். அப்புறம் போய் சாப்பிடக்கூடாதா? இந்த வீடியோ எடுக்கிற நேரத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்புறம் சாப்பிடக்கூடாதா? சும்மா வச்சுக்க மாட்டான், கையில தட்டிக்கிட்டு இருக்கான். ஜேகே நாய்க்குட்டி மாதிரி கத்துவான், கத்துறா. ஐயோ ஐயோ, எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். முடியலடா மச்சான், முடியலடா. இந்த மாதிரி பண்ணிக்காம இப்ப தெரியுமா? என்னடா சொல்ற? நான் அப்படி பண்ணேன், முடியலடா. இப்ப கூட பண்ற பத்தியா நீ? எனக்கு தெரியும். இத கூட நோட் பண்றியா? ஆமா நான் பண்ணுவேன். ஆல்ரவுண்டரா இருக்கான். இந்த புது காஸ்டியூம் பாத்தீங்களா, மேரல போடுறீங்க. நடக்கும் நடைய ஸ்டைல் தானடா. எப்படி இருக்கு? நான் போட்ட ட்ரெஸ் தான் வேற லெவல். இந்த கோழி பூஜை காப்பாத்துவேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, 4000 தள்ளி விட்டுட்டே. எதுக்குடா நீ கேமுக்கு வர? பாத்துக்கலாமா உன் கோழி பூஜை நான் தரட்டுமா? ஏய் நான் ஒண்ணுமே பண்ணல, நீயே விட்டுட்ட. அன்னாசி பழத்தை கையாலே பிரிப்பேன்டா நானே, பாத்தியா? எப்பரா கையால பிரிச்சான்? இனிமே ஜேகே கிட்ட நான் முக்கு போக மாட்டேன், ஏன்னா அவன் கையாலே பிரிக்கிறான் அன்னாசி பழத்தை. நம்மள அடிச்சுட்டா என்ன பண்றது? அதனால அன்னாசி பழத்தை கையால பிரிக்கிறது கஷ்டமா என்ன? எப்படி அவன் வெறும் கையில பிரிச்சான்னு தெரியல, குத்தி இருக்காது. அதெல்லாம் ஈஸி. சிரிக்கிறப்ப லைட்டா ஸ்மிர்க் பண்ணிடும், அது பார்க்கறதுக்கு இன்னும் செம்மையா இருக்கும் தெரியுமா? கெத்தா இருக்கும், பண்ணி பாரு. ஒரு பக்கம் வாய் இழுத்துக்கிட்ட மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது, லைட்டா அடி பண்ணணும், ஓவரால் கூடாது. அதுக்கப்புறம் ஃபுல்லா சிரிக்கிறது நிப்பாட்டிடணும். இந்த சிரிப்பு எப்படி இருக்கு? நல்லா பாரு. என்ன சீரியல் கிளர் மாதிரி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் சிரிப்பே இல்லடா, இதுக்கு பேர் வேறதோ. ஐயோ உரப்பாளி கொட்டிருக்கானுங்களே. இவ்வளோ உரப்பா ஒரு சாப்பாட்டுல தொப்போக்கி சாப்பிடாதடா வந்தேன். ஐயோ ஏறிதே, இவ்வளோ வரப்பா. இதெல்லாம் திங்கிறவனு உலகத்தில் இருக்கான் பாருங்க. சாப்பாடா மிளகாத்தூளடா இது? எரியுதே கடவுளே. இதுதான் பிங்க் ஏஞ்சல் நான் பண்ணியிருக்க காஸ்டியூம். இது என்ன வித்தியாசமான காஸ்டியூமா இருக்கு? இதுக்கு 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? முட்டை கொடுக்கலாமா? இது என்னோட ஸ்டைல், அதனால தான் அதுக்கு நான் வெறும் 1 ஸ்டார் மட்டும் கொடுக்குறேன், இல்லாட்டி நிறைய கொடுத்துருப்பேன். என்னடா என் விரல் தரையில படைய மாட்டேங்குது? உன் சுண்டு விரல் தரையிலே பட மாட்டேங்குது, அவ்வளோ குட்டியா இருக்கு. உங்களுக்குலாம் எப்படா படுது, எனக்கு மட்டும் பட மாட்டேங்குது. என்னடா இது? நீங்க சொன்ன மாதிரி தான் நான் வைக்கிறேன், தரையில பட மாட்டேங்குது. இங்க பாருங்களேன். ஐயோ அசிங்கமா இருக்கே எனக்கு. எனக்கு ஒரே வெக்கமா இருக்குப்பா அதை வெளியே சொல்லிக்கிறதுக்கே. நீ வேற அதை பண்ணிக்காமின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற வேற. பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா தான் இருக்கும். கேமராவே கன்னடா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஜங்குக் இங்கிலீஷ் இஸ் so cute. Oh my god. Damn. Gigi. Okay. Hi. I'm Jungkook. Nice to meet you guys. Jungkook. Exam and I am watching live. What is that? What is exam? Gigi. Good. Great. Good game. Tomorrow is my. Oh yes. என் மூஞ்சி அசிங்கப்படுத்திட்டாங்க. Yo, what's up guys? Oh, come on. Yeah, sit down. Oh yeah. Oh, Jehovah. Yes, Jehovah. Always proud of you. I love shoulder. Come on, sit down. Oh, Taco, let's go. Oh, Rap Monster. New album, introduce, please. Your favorite emoji. Enna favorite emoji? Adia sakara kati, nenzikola sikara wati, enna tayaga kuti poriyani. அவன் நிறுத்துக்கடா யாராச்சு. கியூட்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கான்டா அவன். கிரிஞ்சு பண்றான்டா, அவனை நிப்பாட்டுக்கடா. சும்மாறா, இதுதான் என்னோட ஏகோ. இதை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க. பொறாமடா அவனுக்கு. நீ ஒரு பொறாம பூமர்ன்றத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன்னா. எவ்வளவு கியூட்டான டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. அவனை ஏன்டா தனியா விடுறீங்க? இப்ப பாருங்களேன், யா கியூட்டா பண்றனா. ஓகே, எப்படி இருக்கு என்னோட டான்ஸ்? வேற எவ்வளவு ஆடுறேன்னா நானே. போதும் நான் டான்ஸ் ஆடுறதுக்கு
நீங்க இவ்வளவு கத்துறீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் டான்ஸ் ஆடுறதுக்கே எப்படி கத்துறீங்க? நான் நல்லா ஆடுறேனா? போதும் போதும், எதுக்கு இவ்வளவு ஆர்வம்? எனக்கு எதுக்கு இவ்வளவு பாராட்டுன்றேன்? இல்ல எனக்கு எதுக்கு இவ்வளவு பாராட்டுன்றேன்? நான் லைட்டா ஒரு டான்ஸ் போட்டேன், அதுக்குள்ள இவ்வளவு பாராட்டு எனக்கு எதுக்குன்றேன்? ஐயோ எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. நான் ஆடினதுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? எனக்கு தெரியலங்க. பாருங்க, ஜேஹோப் அடிச்சு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. பாத்தீங்களா? ஏன்னா அவன் கையில சாப்பாடு இருக்குல்ல. இந்த சாப்பாடு டேஸ்டா கொஞ்சம் நான் வாங்கி சாப்பிட்டேன். நீ தப்பால இப்ப பாரு வெளியே துரத்திட்டாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள அவுட் சைட் ஃபுட் அலௌட் இல்லையா, அதனால இப்போ அவனை வெளியே துரத்திட்டாங்க. தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அங்க மூலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு. சீக்கிரம் வா. அவனுடைய பாக்கையில மனசு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன செய்யறது? அவன் வந்து பசிக்குதுன்னு ஆர்டர் பண்ணான். டைட்டானிக் இல்ல, இது ஜீட்டானிக். நான் தான் ஜாக்கு, நான் ரோஸ். நல்லா இருந்துச்சுல இந்த டெக்கரேஷன். ஏய் இங்க இருடா அண்ணா. டேய் யூங்கி நாங்க ரன் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். யூங்கி டக்குனு யோசிக்காம சொல்லு. நான் சுனா இல்ல ஜிமினா? உனக்கு ரெண்டு பேர்ல யாரு? நீ நானா இல்ல இந்த வீணா போனா ஜிமினா? இப்ப சொல்லி அவனுக்கு சொல்லு பாப்போம். அவன பிரேவ்னஸ் பண்ணாதீங்க, அவன் சொல்றபடி சொல்லட்டும். நம்ம மூடினும், அதுக்கப்புறம் உன சொல்லு. ஓகே 1 2 3 ஜிமின் போடு. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் எனக்கு. நீ பாவம் தோத்துற கூடாதுன்னு நான் ஈஸியா விளையாடுறேன், புரியுதா? இது இங்க வைக்கிறேன். அப்பயுமே நான் ஜெயிச்சிருவேன் தான். இவ்வளவு யோசிக்கிறேன் நீ இதை விட லேட்டா யோசிச்ச தெரியுமா? பிளாக் காயின் எடுக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க மேக்ஸிமம். அப்படியா? இது கூட தெரியாம அந்த கேம் விளையாட வரியா நீனே? ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. இப்ப நீ தோக்க போற ஸ்டேஜ்ல இருக்க. நீ என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டான்? நான் பாவனோட விட்டு கொடுத்துருக்கேன் ஜோப். அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒழுங்கா விளையாடுன்னு எண்டில் வந்து டக்குன்னு அவனை முடிச்சு விட்டுருவோம் பாத்துக்க. என்னடா இது? ஜீமின் தோத்து போயிட்டு மட்டமா சமாளிக்கிறான். நான் தோத்துட்டேனா? அதே அவனுக்கு தெரியலடா. எனக்கு பசங்கலாம் முத்தம் போட்டா பிடிக்காதுப்பா. கேட்டே என்ன வந்து கேள்றா அவன்ட்ட? என்னவா இவனுக்கு பசங்க கிஸ் பண்ண பிடிக்காதோ? நேத்து தான் ஜேகே வயசுக்கு வந்தான், அதனால அவனை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? வயசுக்கு வந்ததுக்கு எதுக்கிட்ட முத்தம் கொடுக்குறீங்க? அதுதானே சம்பிரதாயம். புரிய மாட்டேங்குது அவனுக்கு. எனக்கு முத்தம்லாம் வேணாம், பசங்க கொடுத்தா எனக்கு வேண்டாம்ப்பா. பத்தியா எப்படி நூதனமா இருக்கான்னு? எனக்கு ஆரம்பிச்சு தர சொல்லு, நீ கொடுக்காத.